இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிவிக்ஸில் யூனிட் 1 இந்தியன் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ட்ரியோட ஒரு ஃபண்டமெண்டல் லா. இந்த கான்ஸ்டியூஷன் வச்சு தான் நம்ம கவர்மெண்ட், நம்ம கண்ட்ரி எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த கான்ஸ்டியூஷனில் நம்ம கவர்மெண்ட் கிட்ட என்னென்ன பவர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லும். இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஐடியாவை வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது USA. எல்லா ஜனநாயக நாட்டிலையும் கான்ஸ்டியூஷன் இருக்கும். மக்களுக்கு அடிப்படையாக என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத அந்த கான்ஸ்டியூஷனில் எழுதியிருக்கும். ஒரு நாடு அப்படின்னு எடுத்தால் அதில் நிறைய ஜாதிக்காரங்க, நிறையா மதக்காரங்க இருப்பாங்க. ஆனால் ஒரு சிட்டிசனாக அவங்களுக்கு அடிப்படையாக என்ன தேவை அப்படிங்கிறத அந்த கான்ஸ்டியூஷனில் எழுதியிருக்கும். 1946 கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிங்கிற அசம்பிளி தான் வந்து கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறாங்க. அப்போ இந்த அசம்பிளியில் 389 பீப்புள் இருந்திருக்காங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை 9th December 1946 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டக்ட் பண்ணும்போது டாக்டர் சச்சிதானந்தர் சின்ஹா வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக வந்து எலெக்ட் பண்ணப்படுறாரு. அடுத்தது வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து எலெக்ட் பண்ணப்படுறாரு பிரசிடெண்ட் போஸ்ட்டுக்கு. அதே சமயம் HC முகர்ஜி, KV கிருஷ்ணமாச்சாரி இவங்கெல்லாம் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணப்படுறாங்க. இவங்க வந்து இவங்களோட அசம்பிளியில் வந்து 11 செஷன்ஸ் வச்சுருக்காங்க. அது வந்து 166 டேஸ்க்கு வந்து போயிருக்கு. அது பண்ணும்போது 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட்ஸ்னால் திருத்துதல். அவங்களோட எழுதியிருக்க கான்ஸ்டியூஷனை வந்து திருத்துறாங்க. அதை வந்து திருத்தி முடிச்சுட்டு அவங்க வந்து டிராஃப்ட் கமிட்டிக்கு அனுப்புகிறாங்க. டிராஃப்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சும்மா சாம்பிள் பேப்பரில் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறாது. அப்போ வந்து இந்த டிராஃப்ட் கமிட்டியில் டாக்டர் அம்பேத்கர் தான் வந்து ஹெட்டாக இருந்திருக்காரு. ஸோ இவர் எல்லா கான்ஸ்டியூஷனையும் எழுதி அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவர் தான் பிரிண்ட் பண்ணுறதுனால இவருக்கு வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற பட்டம் வந்து அவங்களுக்கு வருது. இந்த டிராஃப்டை மக்களும் ப்ரெஸ்ஸும் பார்த்த அப்புறமா 26 November 1946 மக்கள் இதை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இது நடைமுறைக்கு வந்தது 26 January 1950. அந்த நாள் தான் நம்ம ரிப்பப்ளிக் டேவாக கொண்டாடிட்டு இருக்கோம். சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் த லெங்தியஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த வேர்ல்ட். இந்த உலகத்திலே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் இருக்கிறதுலே லாங்கான கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க. இட் ஹாஸ் borrowed மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரொவின்சஸ் ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் கண்ட்ரீஸ். நிறைய நாடுகளில் கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்காங்க. அந்த லாவை பார்த்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எழுதியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. இட் இஸ் பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். ரொம்ப கடுமையான லாவும் எழுதலை, அதேமாதிரி ரொம்ப ஈஸியான லாஸும் எழுதிஇல்லை. இட் எஸ்டாப்ளிஷஸ் அ ஃபெட்ரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். இது வந்து கூட்டாட்சி அமைப்பு உள்ள கவர்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து ஃபெட்ரல் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து இட் எஸ்டாப்ளிஷஸ் த பார்லிமெண்ட் சிஸ்டம் நாட் ஒன்லி அட் சென்டர் பட் ஆல்சோ இன் ஸ்டேட். நம்ம சென்டரில், அதாவது டெல்லியில் நடக்கிற பார்லிமெண்ட் அது வந்து சென்டரில் மட்டும் இல்லாமல் ஸ்டேட்லேயும் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இட் மேக்ஸ் இந்தியா அ செக்யுலர் கண்ட்ரி. அதாவது இது வந்து மதம் சார்ந்து எதுவுமே எழுதப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ப்ரொவைட்ஸ் அ இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட ரைட்ஸை வந்து எழுதியிருக்காங்க, அவங்களோட ப்ராப்பரான ரைட்ஸ். It introduces universal adult franchise and accords the right to vote all citizens above 18 years of age without any discrimination. அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஓட் போடலாம். அது வந்து உங்களோட ஜாதி, மதம் எதுவுமே பார்க்காம உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் ப்ரொவைட்ஸ் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அதாவது நம்ம நாட்டில் இருக்கும் போது கிடைக்கிற சிட்டிசன்ஷிப் மட்டும்தான் உங்களால் வச்சுக்க முடியும். நீங்கள் வேறு ஏதாவது நாட்டோட சிட்டிசன்ஷிப் வச்சுருந்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் போயிடும். இட் மேக்ஸ் ஸ்பெஷல் ப்ரொவின்சஸ் ஃபார் மைனாரிட்டிஸ், ஷெட்யூல்டு கிளாஸஸ், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் எக்ஸெட்ரா. அதாவது இவங்க வந்து ஸ்பெஷல் லா வந்து வச்சுருக்காங்க. அதாவது மைனாரிட்டிஸ்னால் 18 வயசு கீழே இருக்கிறவங்க, ஷெட்யூல்டு கிளாஸ் அதாவது ரொம்ப தாழ்ந்த ஜாதியில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா ட்ரைப்ஸ் மலைவாழ் மக்களுக்கெலாம் வந்து அவங்களுக்கெலாம் தனியாக வந்து ஸ்பெஷலான லாஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனோட இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஐடியாஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனுக்கு அடிப்படையாக என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் இந்த ப்ரியாம்பிளில் இருக்குது. இந்த ப்ரியாம்பிளை வந்து கான்ஸ்டியூஷனோட சம்மரி அப்படின்னு சொல்கிறாங்க. சம்மரி அப்படின்னா பெருசாக இருக்கிற ஒரு
பேராகிராஃபை வந்து நம்ம சின்னதாக பண்ணி எழுதுறது தான் வந்து சம்மரி. அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் வந்து ப்ரியம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனோட சம்மரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ரொம்ப அதிகமான வேல்யூ இருக்குது, ரொம்ப நிறையா மதிப்பு இருக்குது. இது வந்து சின்னதாக எழுதப்பட்டாலும் இதை வந்து ரொம்ப வந்து மதிப்பு இருக்குது இதுக்கு. அதனால இதை வந்து கீ டு த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ப்ரியம்பிள் வந்து குறிக்கோள் தீர்மானமாக பேஸ் பண்ணியிருக்கு, அதாவது ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இது டிராஃப்ட் பண்ணது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இது வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஏற்றுக்கிட்டது January 22, 1947. அப்போ வந்து இதை ஒரே ஒரு வாட்டி வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அமெண்ட் அப்படின்னா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கான்ஸ்டியூஷன்லேயே ஒரு ஆக்ட் இருக்குது, அதுக்கு பேர் 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976. இதில் வந்து இன்னும் 3 வார்த்தைகள் வந்து ஆட் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட், செக்யுலர் அண்ட் இன்டெகிரிட்டி. அப்படின்னா வந்து மதம் இல்லாமல் எல்லாரும் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்ட்டு வந்து அந்த 3 வார்த்தைகளை வந்து ஆட் பண்ணுறாங்க. The preamble begins with the phrase we the people of India, அதாவது நாங்கள் இந்தியாவோட மக்களா அப்படின்னு வந்து இந்த preamble வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. This clearly implies that the constitution derives its authority from the people of India. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷனில் எழுதியிருக்கிறது எல்லாமே வந்து மக்களோட நல்லதுக்காக எழுதியிருக்கோம், அதனால தான் மக்களே சொல்கிற மாதிரி நாங்கள் எழுதியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. Thus we can say that people of India are source of the constitution. அதாவது இந்திய மக்கள் தான் வந்து இந்தியா அந்த கான்ஸ்டியூஷனோட சோர்ஸே அப்படின்னு சொல்கிறாங்க. Thus, the preamble of our constitution state that India is a sovereign, socialist, secular, democratic and republic country அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா it aims to secure all the Indian citizen social, economic and political justice. இது வந்து இந்திய மக்களோட ஒரு இந்திய மக்களையும் வந்து காப்பாற்றுறது, அதாவது நம்மளோட எக்கனாமிக்காக இந்த பொலிட்டிக்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து இந்த preamble வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. The Constitution of India provides liberty of thoughts, expression, belief, faith and worship to all. அப்படின்னா லிபர்ட்டி அப்படின்னா வந்து சுதந்திரம் அப்படின்னு அர்த்தம். நம்ம சிந்திக்கிறதுக்கு நம்மளோட பிலீஃப், அதாவது நம்ம ஃபெய்த், நம்ம வந்து எந்த கடவுளை கும்பிடுறோம் எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட எண்ணங்கள் எல்லாத்துக்குமே வந்து கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரீடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஈக்குவாலிட்டியான எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்டேட்டஸ் அண்ட் எல்லாருக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து இட் வாண்ட்ஸ் டு ப்ரொமோட் ஃபேட்டர்னிட்டி அமாங் ஆல் இண்டியன்ஸ். ஃபேட்டர்னிட்டி அப்படின்னா வந்து ஒருமைப்பாடு, அதாவது பிரதர்ஷிப். இப்போ வந்து சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ இந்தியா மக்கள் எல்லாருமே வந்து சகோதரர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற வேர்ட் வந்து லாட்டின்லேருந்து சிவிக்ஸ் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. அப்படின்னா வந்து ரெசிடெண்ட் ஆஃப் அ சிட்டி ஸ்டேட் அப்படின்னு அர்த்தம். சிட்டியில் இருக்கிற ஒரு ரெசிடெண்ட் அப்படின்னு அர்த்தம் சிவிக்ஸ் அப்படின்னா லாட்டினில். அதை வந்து சிட்டிசன்ஷிப் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ பார்ட் 2ல், அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்ட் 2ல் இருக்கிற ஆர்டிக்கல் 5 to 11 வரைக்கும் சிட்டிசன்ஷிப்பை பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955. இதில் வந்து இந்த சிட்டிசன் ஆக்ட் ஆஃப் 1955 வந்து ஒருத்தங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வாங்கிறதுக்கோ இல்லை இழக்கிறதுக்கு வந்து இந்த ஆக்ட் இருக்குது. இந்த ஆக்டை வந்து இது வரைக்கும் 8 வாட்டி அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அமெண்ட்னா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 வந்து ஒருத்தங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 5 வழி இருக்குது. அதாவது பர்த், டிசென்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன் அண்ட் இன்கார்பரேஷன். ஓகேங்களா, இந்த 5 ஸ்டெப் மூலமாக ஒருத்தங்களால சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து பர்த். நீங்கள் வந்து இந்தியாவிலே பிறந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு வந்து இந்தியனோடது தான் கிடைக்கும். அடுத்தது வந்து பை டிசென்ட், அதாவது உங்களோட அப்பா அம்மா மூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறது. பர்சன் born outside India on or after Jan 26, 1950 shall be the citizen of India by descent.
அதாவது நீங்கள் வந்து சப்போஸ் வேற ஒரு நாட்டிலே நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னாலும் உங்கள் அப்பா கிட்டேயோ இல்லை, ஆமாம், உங்கள் அப்பா கிட்ட மட்டும்தான். உங்கள் அப்பா கிட்ட வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான் வரும், அந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப் வராது. அடுத்தது வந்து பை ரெஜிஸ்ட்ரேஷன். உங்களுக்கு வந்து வேறு உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வாலண்டரியாக வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்குறது தான் வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து பை நேச்சுரலைசேஷன். ஃபாரினர்ஸால் இந்தியன் சிட்டிசனாக இருக்க முடியாது. அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னா அது வந்து நேச்சுரலைசேஷன் மூலமாக தான் வந்து வாங்க முடியும். பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. சில நாடுங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி மூலமாக அப்ளை பண்ணலாம். அதில் வந்து கவர்மெண்ட்டே அவங்கள பார்த்து அவங்கள ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. அடுத்தது வந்து லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து 3 வேஸ் மூலமாக வந்து உங்களோட சிட்டிசன்ஷிப்பை நீங்கள் லூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து ரீனன்சியேஷன், டெர்மினேஷன் அண்ட் டிப்ரிவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கே வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணாம் அப்படின்னு நீங்களே வாலண்டரியாக போய் வேண்டாம் அப்படின்னு ரிசைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நாட்டில் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கேன்சல் ஆகிடும். தேர்ட் வந்து என்னென்னா கவர்மெண்ட் வந்து இந்த சிட்டிசன் வந்து அதாவது நேச்சுரலைசேஷன் மூலமாக வந்த சிட்டிசன், அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்த சிட்டிசனும் இவங்க வந்து ஒரு ஃப்ராடு இல்லைன்னா இவங்க வந்து ஒரு தப்பான ஆள் இல்லைனா வந்து அவங்களோட எதிரி, அதாவது நம்மளோட எதிரி நாட்டில் இருக்கிற ஒரு ஆள் நம்மளோட சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு போக வந்தவங்க, அந்த மாதிரி யாராவது இருந்தால் அவங்களோட சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்படி இல்லைன்னா ஜெயிலில் வந்து 2 இயர்ஸ் ஆகுது அவங்க வந்து இம்ப்ரிசன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சிட்டிசன்ஷிப் போயிடும். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்ட் 3ல் ஆர்டிக்கல் 12லேருந்து 32 வரைக்கும் இருக்குது. இந்த நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நிறையா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தது, அதாவது யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தது. இதை வந்து எழுதும் போது ஃபஸ்ட்டு 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து நமக்கு வந்து 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருக்குது. இந்த பார்ட் 3யை வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருக்கிறதுனால இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே வந்து எல்லாருக்குமே பொருந்தும். ஆனால் சில ரைட்ஸ் மட்டும் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸோ அந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னன்னு நான் வந்து இப்போ படிக்க போகிறேன். Right to equality, right to freedom, right against exploitation, right to religion, cultural and educational rights and right to constitutional remedies. இதில் வந்து ஆர்டிக்கல் 14லேருந்து ஆர்டிக்கல் 32 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சின்னதாக. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. அது வந்து ஏன்னா நீங்களே படித்தா தான் வந்து உங்களுக்கு அது புரியும். ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் ஆர்டிக்கல் 32. ஸோ விட் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டோட சீல் கீழே ஒரு ஆர்டர் வரும். அது வந்து அதை தான் வந்து மக்கள்லாம் செய்யணும். அதில் என்ன செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கோ அதெல்லாம் மக்கள் செய்யக்கூடாது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் வந்து 5 விட் வந்து எழுதுவாங்க. அது பேர் வந்து ஹேர்பஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், செட்டியோராரி, கோ வாட்டோ. அதனால் வந்து இது எழுத முடிகிறதுனால சுப்ரீம் கோர்ட்டை வந்து கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிஆர் அம்பேத்கர் வந்து ஆர்டிக்கல் 32வை வந்து நம்மளோட ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேர்பஸ் கார்பஸ் சேஃப்கார்ட்ஸ் பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட். அதாவது தப்பே செய்யாதவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாலும் அதில் வந்து அவங்கள வந்து வெளில எடுத்துகிட்டு வரதுக்கு சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு தான் இது. அடுத்தது மேண்டமஸ். இட் ப்ரொடெக்ட்ஸ் த பயனியர் ஹூ ரெக்வயர்ஸ் லீகல் ஹெல்ப் டு கெட் ஹிஸ் ஒர்க் டன் பை ரெஸ்பெக்டிவ் பப்ளிக் அத்தாரிட்டிஸ். அதாவது கவர்மெண்ட் கிட்ட கேட்டு அவங்களோட வேலையை லீகலாக முடிச்சுக்கிறது. அடுத்தது ப்ரொஹிபிஷன். இட் ப்ரொஹிபிட்ஸ் அ சபார்டினேட் கோர்ட் ஃப்ரம் ஆக்டிங் பியாண்ட் இட்ஸ் ஜுரிடிக்ஷன். அதாவது அதிகாரம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அதிகாரத்துக்கு மேலே போகாமல் அவங்களோட அதிகாரம் கீழே வந்து அவங்க பேசுகிறது தான் வந்து ப்ரொஹிபிஷன். அடுத்தது வந்து செரிட்டோரரி. அது வந்து நம்ம அதிகாரத்துக்கு மீறி
பேசுகிறது. நமக்குன்னு ஒரு ஒரு இருக்கும் இல்லையா, நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸ், அதுக்கு மேலே நம்ம பேசக்கூடாது, பட் அதுக்கு மேலேயும் வந்து பேசலாம். அது வந்து லீகலாக இந்த விக்ட் மூலமாக பேசலாம். அடுத்தது வந்து குவோ வான்ட்ரோ. இட் ப்ரிவென்ட்ஸ் usurpation ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ் த்ரூ இல்லீகல் மேனர். அதாவது நம்ம கோர்ட்டில் வந்து ஏதாவது சப்மிட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து லீகலாக எடுத்து சப்மிட் பண்ணணும். பட் லீகலாக கிடைக்கல அப்படின்னா சில பேர் இல்லீகலாக எடுத்தால் தான் முடியும் அப்படின்னு இருக்கும்போது அது வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து நம்ம ப்ராப்பரான பெர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறமா இல்லீகலாக எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து இந்த குவோ வான்ட்ரோ விக்ட். அடுத்தது வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்க போகிறோம். When the President makes a proclamation of emergency under Article 352, the freedoms guaranteed under Article 19 are automatically suspended. அதாவது நம்ம நாட்டுக்கு ஒரு எமர்ஜென்சியான ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து ஆர்டிக்கல் 352 வந்து அவங்க சப்போஸ் ப்ரொக்ளைம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வந்து கேன்சல் ஆகிடும் அந்த எமர்ஜென்சி டைமில் மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரசிடெண்ட் கேன் சஸ்பெண்ட் அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் த்ரூ ஸ்பெசிஃபிக் ஆர்டர். அவங்க வேறு ஏதாவது ரைட்ஸ் எல்லாம் கூட வந்து அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம், ஆனால் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆர்டர் இருக்குது, அந்த ஆர்டரில் தான் பண்ண முடியும். தீஸ் ஆர்டர் மஸ்ட் பி அப்ரூவ்ட் பை த பார்லிமெண்ட். அவங்க வந்து இந்த ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆர்டர் ஆகிடாது, அதை வந்து பார்லிமெண்ட் கிட்ட அனுப்பி அவங்க கிட்டேருந்தும் பெர்மிஷன் வாங்கணும். பட் he cannot suspend the freedom given under Article 20 and 21. 20யும் 21 ஆர்டிக்கலை மட்டும் அவங்களால சஸ்பெண்டே பண்ண முடியாது. அதாவது பார்லிமெண்ட்டாலேயும் பிரசிடெண்ட்டாலேயும் யாராலையுமே வந்து அதை சஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிங்கிறது வந்து கான்ஸ்டியூஷனில் பார்ட் 4ல் ஆர்டிக்கல் 36லேருந்து 51 வரைக்கும் இருக்குது. இதை பற்றி வந்து அவ்வளோ ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கான்ஸ்டியூஷனில் கொடுக்கல. பட் அதை வச்சுட்டு ஒரு 3 கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னா சோஷியலிஸ்டிக், காந்தியன் அண்ட் லிபரல் இன்டலெக்சுவல் அப்படின்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து கோர்ட் என்ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது, மக்களோட நலனுக்காக கவர்மெண்ட் என்ஃபோர்ஸ் பண்ணுது. இது வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பிரின்சிபலை வந்து நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நமக்கு அவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்கல, ஆனால் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரென்சியேஷன் கொடுத்துருக்காங்க புக்கில். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேபிள். ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து it was derived from the Constitution of USA. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷனை பார்த்து எழுதியிருக்காங்க. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து இட் வாஸ் ட்ரான் ஆன் த மாடல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் அயர்லாண்ட். இது வந்து அயர்லாண்டோட கான்ஸ்டியூஷன் பார்த்து எழுதியிருக்காங்க. ஈவன் த கவர்மெண்ட், இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஈவன் த கவர்மெண்ட் cannot டேக் அவே ஆர் abridge தீஸ் லாஸ். அதாவது கவர்மெண்ட்டாலே வந்து இந்த ஃபண்டமெண்டல் லாஸ் எல்லாம் என்றைக்குமே வந்து அமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து தீஸ் ஆர் மெரி இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கவர்மெண்ட், இதெல்லாம் வந்து அமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. தீஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள் பை அ கோர்ட் ஆஃப் லா. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் வந்து கோர்ட் வந்து எடுத்து அதை வந்து நகர்த்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து தே ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட் ஆஃப் லா. கோர்ட் வந்து இது ஒரு கேஸெல்லாம் எடுத்து நடத்த முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து தீஸ் ஹாவ் லீகல் சாங்ஷன். இதுக்கெலாம் வந்து லீகலாக சாங்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு வந்து மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் சாங்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது வந்து தீஸ் ரைட்ஸ் ஸ்ட்ரென்தன் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இன் த கண்ட்ரி. இந்த ரைட்ஸால் வந்து ஜனநாயகம் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸால். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, the implementation of these principles ensures social and economic democracy. அதாவது நம்ம வெளில போகும்போது நம்ம சோஷியலாக எக்கனாமிக்கலாக வந்து நம்ம வந்து ஒன்றா இருக்கோம். அதுக்காக வந்து இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து தீஸ் ஆர் நேச்சுரல் ரைட்ஸ். அதாவது வந்து இதெல்லாம் வந்து மக்களுக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ரைட்ஸ். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து தீஸ் லீட் டு ப்ரொடெக்ட் ஹியூமன் ரைட்ஸ். அதாவது ஹியூமன் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது, அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்குது.